மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு 31 இடங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், பகுப்பாய்வு கூடங்கள், அலுவலர் குடியிருப்புகள், செவிலியர் குடியிருப்புகள் என்று 31 வகையான மருத்துவத்துறை கட்டிடங்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 17 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 31 புதிய கட்டமைப்புகளை மதுரை மாவட்டத்தின் மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று முற்பகலில் விருதுநகரில் இதேபோல் 14 கட்டிடங்களை நானும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு அங்கே இன்றைக்கு 11 மணிக்கு திறந்து வைத்தோம். தொடர்ந்து இப்பொழுது இங்கே ஒரு 31 கட்டிடங்கள், இன்றைக்கு மட்டும் மதுரையிலும் விருதுநகரிலும் 45 புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தாகூர் நகரில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், ஆணையூரில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், கல்லந்திரியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், கருப்பாயூரனில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் என்று 4 கட்டிடங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பயணித்து வருகிறது. அதேபோல் மதுரை தெற்கு தொகுதியில் அனுப்பாண்டி பகுதியிலும் பாலரங்காபுரத்திலே இருக்கிற இந்திரா நகர் பகுதியிலும் 3 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தவரை பாத்திமா நகர் பகுதியிலும், கரிசல் குளம் பகுதியிலும், பைக்காரா ஜவஹர் தெருவிலும், சமயநல்லூரிலும் புதிதாக இன்றைக்கு நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் 4 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை பிபி குளம், கொடிக்குளம் பக்கத்தில் இருக்கிற சம்பக்குளம் ஆகிய 3 இடங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை சுப்பிரமணியபுரம், திடீர் நகர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருநகர் நேதாஜி நகரிலும், வில்லாபுரத்திலும், அவனியாபுரத்திலும், திருப்பரங்குன்றம் அம்பேத்கர் நகரிலும் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள், அதேபோல் பெருங்குடியிலும் எஸ் புளியங்குளம் பகுதியிலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. சோழவந்தான் பகுதியில் அம்பலத்தடி, கச்சைக்கட்டி, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையம் மற்றும் ஆய்வு மைய கட்டிடங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தவரை தும்மக்குண்டு, விக்கிரமங்கலம், ஆத்தங்கரைப்பட்டி ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மேலூர் தொகுதியை பொறுத்தவரை மேலூரிலே நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் 2 இடங்களில் இன்றைக்கு அங்கே கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை சக்காநூரணி பகுதியில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி முடிவுற்று தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆக மதுரையில் ஒரே நாளில் 31 புதிய மருத்துவத்துறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு அவைகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டு காலத்தில் இது போன்ற கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணி ஏராளமான முறை நடைபெற்றிருக்கிறது. இது முதல் முறை அல்ல. பெருமதிப்பிற்குரிய வணிக வரித்துறை அமைச்சர் அவருடைய முயற்சியில், அவருடைய தலைமையில் பல்வேறு முறை இது போன்ற பணிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த கட்டிடங்கள், எங்களை போன்றவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திறந்து வைத்த கட்டிடங்கள் என்று ஏராளமான கட்டிடங்கள் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 4.5 ஆண்டில் மட்டும் மதுரையில்
எவ்வளவு கோடி ரூபாயில் இந்த மருத்துவத்துறை கட்டிடங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்றால் 468 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் மதுரை வரலாற்றில் மட்டுமல்ல மருத்துவத்துறை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு 4 ஆண்டு காலத்தில் 465 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரையில் 64 இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்று 4 மருத்துவ பணியிடங்களோடு 64 கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2 முறை காணொலி வாயிலாக மதுரையில் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதேபோல ஒரு 15 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் நானும் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மேடையில் வீட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று திறந்து வைத்திருக்கிறோம். 16 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள், குறிப்பாக வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடங்கள், புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் கட்டிடங்கள் என்று 8 கோடியே 96 லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சமயநல்லூர் பகுதியில் ஒரு துணை செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம் 1.25 கோடி கட்டிட பணியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த கூடுதல் கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தோப்பூர் அரசு நெஞ்சக மருத்துவமனையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக 10 கோடி மதிப்பீட்டில் ஒரு தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சைகளுக்கான ஒரு சிறப்பு மையம் ஒன்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 6 தளங்கள் கொண்ட புதிய டவர் பிளாக் கட்டிடம் ஒன்று கேத்தலாப், நெஞ்சக மருத்துவ பிரிவு, விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, சீமான் போன்ற பல்வேறு வசதிகளை கொண்ட கட்டிடம் 326 கோடியே 5 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கல்வியியல் கூடம், கூடுதல் முதுநிலை மாணவர் விடுதிகள், கூடுதல் மாணவியர் விடுதிகள், புதிய நூலக கட்டிடம், கருத்தரங்கம் சீரமைப்பு, விலங்குகள் கூடம் என்று 93 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆக தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் 468 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது அநேகமாக மதுரை முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் அதோடு சேர்த்து இன்றைக்கு ஒரு 17 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்களும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் மரியாதைக்குரிய இந்த மேடையில் வைத்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று இந்த ஆண்டும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 91 கோடியே 86 லட்சம் மதிப்பீட்டில் இன்னமும் புதிதாக கட்டுவதற்குரிய கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சோழவந்தான் தொகுதியில் வளையப்பட்டி துணை சுகாதார நிலையம், பாலமேடு பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஊத்துக்குளியில் ஒரு துணை சுகாதார நிலையம், பிள்ளையார் நத்தத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம், அதேபோல் மதுரை வடக்கு பகுதியில் 40 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 5 தளங்களுடன் கூடிய குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை ஒன்று மதுரையில் உருவாகவிருக்கிறது. அதற்காக அரசு முதலில் 20 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் 20 கோடியில் செய்தால் பெரிய அளவிலான நிறைவை மதுரையில் எட்ட முடியாது, மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறப்பது என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ சேவை ஆற்றி வருகிற நிலையமாக இது இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் இது ஒரு 5 தளங்களுடன், தரை மற்றும் 5 தளங்களுடன் கட்ட இன்னும் ஒரு 20 கோடியில் அந்த கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்ணன் மூர்த்தி வைத்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து அவசியத்தை ஏற்று இன்றைக்கு 40 கோடி ரூபாய் செலவில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தரை மற்றும் 5 தளங்களுடன்
குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அது தரை மற்றும் 2 தளங்கள் பணி முடிவுற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது மதுரை வடக்கு பகுதியில் நரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு கூடுதல் கட்டிடம், அதேபோல்தான் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் மேலூர் அரசு மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் 20 கோடி ரூபாயை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளும் தற்போது 80% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. கருங்காலக்குடி, வெள்ளலூர், கீழவளவு, நெல்லுகுண்டுப்பட்டி, கிடாரிப்பட்டி ஆகிய இடங்களில் இன்றைக்கு பல்வேறு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் விரைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் மேலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு தாய்சேய் கட்டிடம் ஒன்று 60 படுக்கைகளுடன் ஒரு கட்டிடம் மேலூரில் 9 கோடியே 21 லட்சம் மதிப்பில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியில் பறவை, பைக்காரா ஆகிய பகுதிகளில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை மையம் 5 கோடியே 11 லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இன்றைக்கு வழிகாட்டுதலின்படி அந்த பணியும் தொடங்கி இருக்கிறது. கூடக்கோவில், வடக்கம்பட்டி, தீக்கல்லுப்பட்டி, கல்லுக்குடி ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு திருமங்கலம் தொகுதியில் ஏராளமான புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தவரை எழுமலை, பெருமாள்பட்டி, நடுமுதுரை குளம், செல்லம்பட்டி, தொட்டப்ப நாயக்கனூர், அதேபோல் துள்ளுக்குட்டி நாயக்கனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பகுதியில் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு 3.5 கோடி மதிப்பில் ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அதே திருப்பரங்குன்றம் தொகுதியில் விரதனூர், பனையூர், சாத்தமங்கலம், திருநகர் போன்ற பகுதிகளில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்களும் துறை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் எம்கேபுரம், அருள்தாசபுரம், விராட்டிபுத்தூர் போன்ற பகுதிகளில் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே நான் சொன்னேன், 468 கோடியே 85 லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 17 கோடியே 10 லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் கட்டப்பட்டு உங்களின் முன்னால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னமும் தற்போது 91 கோடியே 86 லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை உங்களிடையே தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமையடைகிறேன். மேடையில் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் இனியண்ணன் மூர்த்தி அவர்கள் குறித்து கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மதுரையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு செய்தியை சொன்னார். மூர்த்தி பெரிது, கீர்த்தும் பெரிது என்றார்கள். மூர்த்தியும் பெரிது, கீர்த்தியும் பெரிது என்கின்ற அளவில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து துறை அலுவலர்களோடு கலந்து அலுவலாகுவது, அனைத்து அமைச்சர்களோடு பழகி மிகவும் எளிதான வகையில் திட்டங்களை மதுரைக்கு கொண்டு வருவதில் அவருக்கு நிகர் அவர்தான். அதிகபட்சமாக அவர் கையாளுகிற ஒரு யுக்தி, யார் மதுரைக்கு வந்தாலும் சுவையான அறுசுவை உணவை தந்து அவர்களை தன்வசப்படுத்தி திட்டங்களை எல்லாம் மதுரைக்கு கொண்டு வருவதில் மிக நேர்த்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் திரு மூர்த்தி அவர்களுடைய உபசரிப்பு, விருந்து உபசரிப்பு, நேர்த்தியான கவனிப்பு, இந்த வகையில் அவர் ஏராளமான திட்டங்களை மதுரை மக்களின் வளர்ச்சிக்காக இன்றைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் தான் எஸ் ஆலங்குளம் பகுதியிலும் ஆரப்பாளையம் பகுதியிலும் 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். இப்படி மதுரையை பொறுத்தவரை ஏராளமான பணிகள் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது, நடைபெறவும் இருக்கிறது, நடைபெற்றும் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மதுரைக்கு பெருமை சேர்க்கிற இன்னொரு செய்தி, அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்று ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர்களால்
மதுரையில் பயன்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு சாலை அமைப்புகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நெடுஞ்சாலையை உயர்த்தி கட்ட வேண்டிய அந்த அவசியத்தில் நெடுஞ்சாலை உயரப்படுத்தப்படும் போது அங்கே ஏற்கனவே இருந்த ஹோமியோபதி கல்லூரி தாழ்வான பகுதிக்கு சென்று சிறிய அளவிலான மழை வந்தாலும் கூட ஹோமியோபதி மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் செயல்பட முடியாத நிலை ஒவ்வொரு பருவமழையிலும் ஏற்படுகிறது. எனவே மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 70 கோடி ரூபாயை தந்து புதிய ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மதுரையில் அமைப்பதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நானும் அமைச்சரும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏற்கனவே அதற்கான இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை வரவிருக்கிறது. அதன் பக்கத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து 5 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக விரைவில் அதற்கான பணிகள் மதுரையில் தொடங்கப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஏராளமான பணிகள் இன்னும் ஒரு 5-6 பக்கம் இருக்கிறது. இதில் இருக்கிற பணிகள் மதுரையில் மீண்டும் இங்கே புதிதாக தொடங்கப்படவும் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாதமும் நிச்சயம் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு நானாக இருந்தாலும் திரு மூர்த்தி அவர்களாக இருந்தாலும் மேடையில் வீட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிற இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட நம்முடைய மக்கள் நல்வாழ்வு துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதிதாக கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், எண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான புதிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. கடந்த மாதம் இங்கே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக வந்த நான் அதிகாலை எழுந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் நடந்தே சென்று நடந்து செல்லுகிற வழியில் இருக்கிற கிராமங்களின் மருத்துவ கட்டமைப்பை கேட்டு அறிந்தவாறே அலங்காநல்லூருக்கு சென்றேன். அலங்காநல்லூரில் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவமனையின் கட்டமைப்புகளை நேரடியாக விசாரித்து அங்கே பார்த்தேன். அப்போது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அந்த மருத்துவமனையில் இதற்கு முன்னால் இந்த அரசு வருவதற்கு முன்னால் மாரடைப்பு நோய் என்று யாராவது முன் அறிகுறிகளோடு வந்தால் அவரை காப்பதற்குண்டான மருந்து மாத்திரைகள் எதுவுமே இருக்காது. அலங்காநல்லூர் போன்ற புறநகர் பகுதிகளில் இருப்பவர்களுக்கு இதய பாதிப்புகள் வருமானால் அவர்கள் ராஜாஜி மருத்துவமனைக்கு வர வேண்டும். ஓரிரு மணி நேரம் இங்கே டிராவல் செய்து வருவதற்கு முன்னால் அவருடைய உயிருக்கு பெரிதான உத்தரவாதம் இருக்க முடியாது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குக்கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களிலே இருக்கிற மக்களுக்கு இருதய பாதிப்புகள் வருகிற போது அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலோ துணை சுகாதார நிலையங்களிலோ நகர்ப்புற நலவாழ்வு மையங்களிலோ அதற்கான மருத்துவம் இல்லாத நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அங்கே மருத்துவம் இல்லை. எங்கே வர வேண்டும் என்றால் வட்டார மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று இங்கேதான் வர வேண்டும். இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை சுகாதார நிலையங்களில் தமிழ்நாட்டில் 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஆக இந்த 10,999 மருத்துவ கட்டமைப்புகளில் மாரடைப்பு, இருதய பாதிப்பு என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு 3 வகையான மாத்திரைகள் லோடிங் டோசஸ் என்கின்ற வகையில் ஒரு 3 வகையான மாத்திரைகள் இதோ இந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெட்டியில் 3 வகையான மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 3 வகையான மாத்திரைகள் ஒரு கவர்லயும் 14 மாத்திரை இருக்கு. இந்த 14 மாத்திரை என்னன்னா ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின். இந்த 3 வகையான 14 மாத்திரைகளை மாரடைப்பு என்கின்ற வகையிலான அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு இந்த 3 வகையான மாத்திரைகளையும் உடனடியாக தந்து அவருடைய உயிரை பாதுகாப்பது. அதற்கு பிறகு அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்கு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது. அங்கே போனால் ஸ்டென்ட் பொருத்துவார்கள், ஆஞ்சியோ செய்வார்கள், ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்வார்கள், த்ரெட்மில் டெஸ்ட் எடுப்பார்கள். இப்படி ஏராளமான ப்ரொசீஜர்ஸ் அங்கே மேற்கொள்ளப்படும். ஆனால் இது போன்ற சின்ன மருத்துவமனைகளில் இந்த மருந்துகளை தந்து உடனடியாக உயிர் காப்பாற்றுகிற இந்த பணி 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவையில் இருக்கிற மதுக்கரை ஒன்றியத்தில் மதுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது.
தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை ஏறத்தாழ 37,000 உயிர்கள் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் கடந்த மாதம் நான் விடியற் காலையில் நடந்து சென்று ஒரு 10-15 குக்கிராமங்களை கடந்து சென்று அந்த கிராம மக்களின் மருத்துவ கட்டமைப்பை கேட்டு சென்று அலங்காநல்லூர் மருத்துவமனைக்கு சென்று இந்த லோடிங் டோஸ் பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டு அவர்களுக்கான பட்டியலை பெற்று பட்டியலில் இருந்தவர்களுடைய தொலைபேசிக்கு நானே நேரடியாக தொடர்பு கொண்டு இத்தனாம் தேதி இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீங்க, மாரடைப்பு நோய் என்று வந்திருக்கிறீர்கள், உடல் வலிக்கிறது, வியர்த்து கொட்டுகிறது என்ற பல்வேறு அந்த வகைகளிலான பாதிப்புகளோடு வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் நான் கேட்கிற போது அவர்கள் சொன்னது, நான் அலங்காநல்லூருக்கு போனேன், எனக்கு ஒரு 16 மாத்திரையை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ் எடுத்து ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க, அங்க வந்து எனக்கு ஸ்டண்ட் பொருத்தினாங்க, இல்ல ஆஞ்சியோ பண்ணாங்க, இல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, இப்ப நல்லா இருக்கிறேன், முதல்ல எங்க ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரியிலேயே அதுக்கான மருந்து கொடுத்த மகாராஷ்டிர ஸ்டாலின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திய நபர்களை தான் அன்றைக்கு நான் தொலைபேசிகளில் அவருடைய எதிர்குரலை கேட்டேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்று கடைகோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட நான் விருதுநகரில் நேற்று இரவு 11 மணிக்கு தான் விருதுநகருக்கு வந்தேன். காலை 4 மணிக்கு எழுந்து நானும் சம்பந்தப்பட்ட நண்பர்களும் நடந்தே ஒரு 16 கிலோமீட்டர் சென்று காரியாப்பட்டி என்கின்ற பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையில் ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு பிறகு வந்து அதற்கு பிறகுதான் இந்த 14 கட்டிடங்களை அமைச்சர்களோடு சேர்ந்து திறந்து வைத்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கிற மருத்துவமனைகளில் இது போன்ற மருத்துவ வசதிகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரையிலும் எல்லா இடத்திலும், குறிப்பாக நான் அலங்காநல்லூர் என்று சொன்னேனே, அந்த அலங்காநல்லூரில் நாம் விசாரித்த வரையில் அங்கே பணியாற்றுகிற மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து அங்கே ஓடி வந்த பொதுமக்களாக இருந்தாலும் எல்லோருமே சொன்னது, இந்த ஆட்சியில் எல்லோரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள், எங்கள் மண்ணின் மைந்தர் மூர்த்தி எதற்கு அழைத்தாலும் வருகிறார், எங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் எப்போது பார்த்தாலும் வாரத்திற்கு 2 முறையாவது இந்த மருத்துவமனைக்கு வருகிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லும் நிலையை இன்றைக்கு மதுரையில் பார்த்தோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மதுரையில் மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, மேம்படுத்தப்பட்டும் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கடைகோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் இதை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், இன்றைக்கு பத்திரிகைகள் அந்த சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கட்சியின் அரசியல் கட்சியின் தலைவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். கள்ளக்குறிச்சியில் படுக்கை வசதி இல்லாமல் ஒரு மகப்பேறுக்காக வந்த சகோதரி தன்னுடைய குழந்தையை தரையில் போட்டுவிட்டு படுக்கை இல்லாமல் காத்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். உடனடியாக எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 700 படுக்கைகள் கொண்ட ஒரு மகத்தான மருத்துவமனையை சமீபத்தில் தான் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நானும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் திறந்து வைத்தோம். அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு 700 படுக்கைகள் இருக்கிறது. ஏற்கனவே அங்கே இருந்த பழைய மருத்துவமனையில் ஒரு 384 படுக்கைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 250 புதிய படுக்கை உள்நோயாளிகள் அங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற இடத்தில் குழந்தைகளுக்கு மட்டுமே 50க்கும் மேற்பட்ட படுக்கைகள் இருக்கிறது. அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற தாய்மார்களில் 1-2 பேர் கட்டிலில் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு அசௌகரியமாக தோன்றி இருக்கிறது. பெரும்பகுதியான கிராமத்து பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை தரையில் போட்டு ஒரு தட்டி டவல் போட்டு தரையில போட்டு பக்கத்துல சாவகாசமா சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை யாரோ செல்லுல எடுத்து இந்த மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லை என்கின்ற வகையில் ஒரு செய்தியை கிளப்பி இருக்கிறார். அதை நம்பி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தீர விசாரித்துக் கொண்டு செய்தியை போடலாம். அதாவது எங்கே பிரச்சனை இருந்தாலும் எங்கே குறை இருந்தாலும் சுட்டி காட்டினால் நிச்சயம் இந்த அரசு, குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தலைமையிலான அரசு நிச்சயம் எல்லோருடைய குரலுக்கும் செவிமடுக்கும். எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யும். ஆனால் குறையே இல்லாத இடத்தில் ஏராளமான படுக்கைகள் 700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையில்
படுக்கை வசதி இல்லாமல் ஒரு சகோதரி குழந்தையை தரையில் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற வகையில் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். அங்கு ஊர்ந்து நான் எல்லா பொதுமக்களுக்கும் சரி, சமூக வலைதளங்களை கையாளுகிற தன்னார்வலர்களுக்கும் சொல்வது, குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், நிச்சயம் செய்து முடிக்க அரசு தயாராக இருக்கிறது. குறையை கண்டுபிடிப்பதற்காகவே செல்போன்களோடு உள்ளே சென்று யாராவது தண்ணீர் குடிக்கும் போது குடித்து முடித்து விட்ட தம்பரை எங்கே வைப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை போடுவது, அந்த கட்டிலுக்கு அருகே இருக்கிற அந்த குளுக்கோஸ் மாட்டுகிற பாட்டில் ஸ்டாண்ட் இல்லாததால வேற எங்கேயோ மாட்டி வச்சாங்கன்ற மாதிரி சின்ன சின்ன குறை. 14,000 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அரசு மருத்துவமனைகள். எங்கேயாவது ஒரு சிறிய அளவிலான குறை இருந்தால் சுட்டி காட்டுவது நான் மீண்டும் சொல்கிறேன், தவறில்லை. ஆனால் குறைகளுக்காகவே கண்களை அகலவிரித்துக் கொண்டு ஏதாவது குறையை ஏற்படுத்தி புகைப்படம் எடுப்பது, குறைகளை உண்டாக்கி வீடியோ எடுப்பது, அதை சமூக வலைதளங்களில் பரப்புவதன் மூலம் நீங்கள் காணுகிற சுகம் என்ன? இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னன்னா, இது உங்களின் வரிப்பணத்தில் இயங்குகிற மருத்துவமனை. இங்கே நம்முடைய ஆர்ஆர் நகரில், தாகூர் நகரில் கட்டப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனை இன்னைக்கு 30 லட்சம் ரூபாயா 25 லட்சம் ரூபாயா கட்டுறாங்கன்னா, இது அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய பணம் அல்ல, பூமிநாதனுடைய பணமும் அல்ல, வெங்கடேசனுடைய பணமும் அல்ல, உங்களுடைய வரிப்பணம். நீங்கள் கொடுக்கிற பணத்தில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை. இதில் இருக்கிற குறைகளை நிறைகளை சொல்லுவது என்பது அவசியம் என்றாலும், குறைகளை வேண்டுமென்றே இன்றைக்கு உருவாக்கி அதை ஊமைப்படுத்துவது என்பது, மருத்துவ கட்டமைப்பை குறை சொல்வது என்பது ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கும். இதே ராஜாஜி மருத்துவமனையில் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் எவ்வளவு பேர் தினந்தோறுமான புறநோயாளிகள் வந்து கொண்டிருந்தார்கள் என்றால், 2021 மே 7க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் 3000 5000 வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு புறநோயாளிகளின் எண்ணிக்கை 7000 9000 பேர் வருகிறார்கள். 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் அரசு மருத்துவ சேவையை மக்கள் நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவ சேவையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பெருகி இருக்கிறது. அரசு மருத்துவ சேவைதான் நம்மை காக்கும் சேவை என்பதை மக்கள் உணர தொடங்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மால் வெளியிடப்படுகிற இது போன்ற செய்திகளின் வாயிலாக அவருடைய மனதில் ஊனத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செய்தியை இங்கே சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறையை சேர்ந்த அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் அலுவலர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.